டு அவர் சேனல் குயிக்காக மார்க்கெட் அப்டேட் என்ன நடக்குதுன்றதை பார்த்துருவோம். நாட்டு நடப்பு. ஸோ நேற்றுக்கு நிஃப்டி வந்து 24,032 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 86 பாயிண்ட்ஸ் டவுனு. சென்செக்ஸ் 77,000 பாயிண்ட்டு, 251 பாயிண்ட் டவுனு. பேங்க் நிஃப்டி 54,547 பாயிண்ட்ஸில் இருக்குது. ஸோ 331 பாயிண்ட் டவுனில் ட்ரேட் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. எஃப்ஐஐ 3,621 கோடிக்கு நெட்டாக கேஷ் பொசிஷனில் விற்றுருக்காங்க. ஸோ டிஐஐ 2,600 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. நேற்றுக்கு மட்டும் திரும்பவும் எஃப்ஐஐ விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இயர் வைஸ் பார்த்திங்கன்னா போன வருஷம் விற்றதில் 3/4% இந்த வருஷம் கொண்டு வந்துட்டாங்க மே மாதத்துலேயே. ஸோ போன வருஷம் மொத்தமாக 3 லட்சம் கோடி விற்றுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி 2.5 லட்சம் கோடி விற்றுட்டாங்க. இன்னும் 6 மாதம் இருக்குது. எவ்வளோ விற்பாங்கன்றது தெரியல. ஸோ இம்பார்ட்டண்ட் குளோபல் கியூஸ் மணி கண்ட்ரோலில் கொடுத்துருக்கிறத பார்ப்போம். ஸோ ட்ரம்ப் வந்து பாஸ் பண்ணியிருக்காரு ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் ஃபார் அ ஷார்ட் பீரியடு. ஸோ 2 யூஎஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்றுக்கு யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே 1% கிட்ட மேலே போயிருந்திருக்கு. ஸோ ஸ்ட்ராங் ஏர்னிங் காட்டியிருக்காங்க. ஸோ 85% ஆஃப் த S&P 500 கம்பெனிஸ் வந்து நல்ல ப்ராஃபிட்ஸ் காட்டியிருக்காங்க. ஸோ நேற்றுக்கு ஏஎம்டி ஷேர்ஸு மேலே 13% ஏறி இருக்குது. ஸோ யூஎஸ் 10-year ட்ரெஷரி பாண்ட்ஸ் ஈல்டு வந்து 2 பேசிஸ் பாயிண்ட் டவுன் ஆகி 4.42% போய்கிட்டுருக்கு. ஸோ ஆயில் ப்ரைஸு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ 108 ட்ரேட் ஆகிருக்கு, $108. இதுக்கு முன்னாடி நம்ம 111ங்கிறத பார்த்தோம். ஸோ ஏஷியன் மார்க்கெட்ஸு நல்லா இருக்குது. கொரியன் மார்க்கெட் வந்து 7,000 பாயிண்ட் ரேலி ஆகி 5% ரேலி ஆகிருக்கு. ஸோ சாம்சங் ஷேர்ஸ் வந்து சர்ஜ் ஆகிருக்கு, 10% ஹைக்கில் இருக்குது. ஸோ $1 trillion கம்பெனி ஆகிடுச்சு சாம்சங். ஸோ கோல்டு ஒரு அவுன்ஸ் வந்து டாலர் டைம்ஸில் 4,557க்கு போய்கிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி கிஃப்ட் நிஃப்டி வந்து கண்டிப்பாக மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, சர்ஜ் ஆகிறதுக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் முக்கியமான குளோபல் கியூஸ் நவ். கிஃப்ட் நிஃப்டி 49 பாயிண்ட்ஸ் அப்பில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. யூஎஸ் டாலர் வந்து $1 வந்து 95 ரூபா 30 பைசாவுக்கு மேலே இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட் நியூஸு. இப்போ நம்ம ஸ்டாக் லெவலில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா மாருதியோடைய சேல்ஸை ப்ராஃபிட்டை பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பெனி ஹோல்டிங் கம்பெனி கொஞ்சம் வேல்யூவேஷன் அதிகமாக இருக்கும், பார்த்து வாங்குங்க. ஸோ ஷாப்பர் ஸ்டாப் லாஸ் காட்டியிருக்காங்க. ஸோ எக்ஸைடு இண்டஸ்ட்ரி இயர் ஆன் இயர் 9.2% மேலே ஏறி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சேல்ஸ் நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 471 crores 492 crores வந்து ப்ராஃபிட்டாக காட்டியிருக்காங்க. எபிட்டா தான் 400 சில்லரை. ஸோ நெட் ப்ராஃபிட்டு குவார்ட்டர்லி இந்த நெட் ப்ராஃபிட் வந்து 215 கோடி காட்டியிருக்காங்க. ஸோ சாந்தி கேஸ் 4% கீழே இறங்கியிருக்கு. அவங்களுக்கு ரெக்கார்ட் ஆர்டர் 178 கோடி கிடச்சிருந்தோம். அவங்களுக்கு இறங்கியிருக்கா, ஷேர் ப்ரைஸ் இறங்கியிருக்கு. காரணம் வந்து அவங்களுடைய ரெவென்யூ டிக்ளைன் ஆகிருக்கு. ஸோ அல்கைல் அமீன் ஷேர் 2% டிக்ளைன் ஆகிருக்கு. எல்லா கெமிக்கல் இண்டஸ்ட்ரி ஸ்டாக்ஸுமே டிக்ளைன் ஆகிருக்கு. டாட்டா கெமிக்கலுமே டிக்ளைன் ஆகிருக்கு. ஸோ டாட்டா கெமிக்கல் வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குங்க. ஐசிஐசிஐ செக்யூரிட்டி வந்து கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸுக்கு டார்கெட்டட் 2,469 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பிஸ்னஸ் லைனில் இருக்கிற கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் நியூஸஸ் பார்த்துடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம் என்டிபிசி வந்து ஃப்ரான்ஸில் ஒரு கம்பெனியோட டீல் போட்டிருக்காங்கன்னு. அதை தொடர்ந்து இப்போ என்எல்சி இந்தியாவும் ஃப்ரான்ஸில் ஒரு நியூக்ளியர் ப்ராஜெக்ட்ஸ்க்காக டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, நல்ல ப்ராக்ரஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, ஃபைனலாக அக்ரிமெண்ட்டோட ஈரான் கூட வரப்போகிறோம், அதனால் நான் அந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடத்தை நிறுத்தி வைக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மூலமாக கப்பல் வித்தவுட்டு ப்ரொடெக்ஷன் மூலமாக இல்லாமல் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஒன் ஆஃப் த அவங்களுடைய ரெஃபைனரி யூனிட்டை ஷட் டவுன் பண்ணுறாங்க மெயின்டெனன்ஸுக்காக. ஸோ ஹீரோ மோட்டர் கார்ப் Q4 ரிசல்ட்ஸ் நல்லா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்டு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் எவர், ரெவென்யூ க்ரோத்தும் நல்லா இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஸோ ஹீரோ மோட்டர் கார்ப்பு நம்ம வந்து ஒரு 4000 ரேஞ்சில் வாங்கியிருந்தோம்னா நல்ல ப்ரைஸாக இருந்திருக்கும். இப்போ ஆல்ரெடி ரேலி ஆகிடுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் அண்டர் வேல்யூடாக கம்பெனியில் இருக்கும்போது, டாடா மேட்டர்ஸ் இருக்கும்போது இதை பார்க்குறது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் தோணுது. ஸோ எல்என்டியோட ரிசல்ட் நல்லா வந்திருக்கு. Q4 ரெவன்யூ 11% ஏறி இருக்குன்ட்டு இருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு 18% ஏறி கிட்டத்தட்ட 17,238 கோடி இது பண்ணியிருக்காங்க. ஸோ எல்என்டிலாம் எப்பயுமே கன்சிஸ்டண்ட்டாக 12-13% க்ரோத் ஆகிட்டுருக்கோம். ஸோ கொஞ்சம் ஹைலி வேல்யூடாக இருந்தாலுமே நம்ம இதை வாங்க ஆரம்பிக்கலாம். இவங்க மல்டிபிள் செக்டர்ஸில் இருக்காங்க. ஸோ 1-2ன்னு வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ டாடா டெக்னாலஜி நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இது காஸ்ட்லி கம்பெனி. இதை பார்க்குறதுக்கு கேபிஐடி கூட பார்க்கலாம். கொஞ்சம் அதுவுமே காஸ்ட்லி சைடில் இருந்தாலும். ஸோ என்கிட்ட நிறைய டாட்டா கம்பெனிஸ் இருக்கிறதுனால இது வேண்டான்னு நினைக்கிறேன். ஸோ கஸ்கார்ப் அவங்களுடைய ரிசல்ட்டு விட்டுருக்காங்க. ஸோ 64 கோடி ப்ராஃபிட்டாக சொல்லியிருக்காங்க. நான் இந்த கம்பெனிலாம் ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஸோ ரேமண்ட் Q4 நெட் ப்ராஃபிட்டு டவுன் ஆகியிருந்திருக்கு. ஸோ 11 கோடி ரூபா லாஸில் காட்டியிருக்காங்க. ஸோ இந்தியா சிமெண்ட்ஸு டர்ன் அரவுண்ட் ஆகிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க அல்ட்ராடெக்கோடைய மெர்ஜ் ஆனதுனால அந்த அல்ட்ராடெக்கோடைய பிராண்ட் வந்து இவங்களுடைய சேல்ஸுக்கும் ரெவென்யூக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நிஃப்டி ஒரு 200 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆகுன்ற மாதிரி ரிப்போர்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம இன்றைக்கி பார்க்குறது. நான் வந்து செபி ரெஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம இந்த சேனலில் சொல்கிறது எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக தான். நீங்கள் ஷேர்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு செபி ரெஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் யாராவது தெரிஞ்சால் அவங்களையும் கேட்டுட்டு வாங்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.